வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசு வேலை அப்படின்னு ஒன்று விஜய் கொடுத்ததும் அது கேன்சல் பண்ணப்பட்டது அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். அது என்ன அப்படின்ற செய்திகளை இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். இந்த கரூர் கூட்ட நெரிசலில் சேர்த்த 41 குடும்பங்களில் 31 குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுப்பதாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவரே கையெழுத்து போட்டு நேரடியாக உத்தரவுகளை அவர்களுக்கு நேராக வழங்கினார். அது கொடுக்கப்படும் போதே பெரிய சர்ச்சையாச்சு. இது எப்படி கொடுக்கலாம், இது சரியாக வருமா அப்படின்லாம் எல்லோரும் கேட்டாங்க. ஆனாலும் அதை மீறி அவங்க கொடுத்தாங்க. அப்புறமா மனிதநேய மக்கள் கட்சி ப்ளஸ் நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லோரும் போய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் இது வழங்கப்பட்ட வேலை என்பது தப்பு, சட்டப்படி அது செல்லாது அப்படின்னு அதை கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன சொல்லி கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆர்டிக்கிள் 14 மற்றும் ஆர்டிக்கிள் 16 இந்த 2 பிரிவுகளின் கீழ் இது நேரடியாக சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்டிக்கிள் 14 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டத்துக்கு முன் எல்லோரும் சமம். அதில் சிலர் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பாதிப்புக்கு ஏற்றாற் போல் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும். ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களை எஸ்சி எஸ்டி என்ற பிரிவில் வச்சு அவங்களுக்கு தனியாக ஒரு ரிசர்வேஷன். அடுத்தால அதை விட கொஞ்சம் கம்மியான பாதிப்புக்கு உள்ளானவர்களை எம்பிசி, அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியான பாதிப்புக்கு உள்ளானவர்களை பிசி அப்படின்னு மொத்தமாக இந்த 3 பிரிவுகளாக நம்ம தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடுக்கு நம்ம பிரிச்சிருக்கோம். அப்படி பிரிப்பதன் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சேர ஒரு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். மற்றபடி சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தான் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இப்போ இந்த பாதிக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறதுக்கு என்ன அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்க? கரூரில் கூட்டத்தில் நெரிசலில் செத்துட்டாங்க, அது மட்டுமே ஒரு தகுதியாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அப்போ அப்படி பார்த்தோம்னா மகாமகத்தில் நிறைய பேர் செத்து போனாங்க, ரயில் ஆக்சிடெண்ட்டில் நிறைய பேர் சாகுறாங்க, பஸ் ஆக்சிடெண்ட்டில் சாகுறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் யாருக்கு இடம் கொடுப்பீங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் வேலை கொடுப்பீங்களா? அப்போது இப்போ இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டாருன்றதுக்காக அவர் நடத்திய கூட்டத்துக்கு வந்தவங்களுக்காக அரசு வேலை அப்படிங்கிறது முதலில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது ஆர்டிக்கிள் 16 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசு பதவிகள் என்பது தகுதி அடிப்படையில் நியமிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை அரசாங்கத்தை சேர்ந்தவர்களோ வேறு யாரோ ஒரு கிஃப்ட் மாதிரிலாம் எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட முடியாது. அது ஒன்றும் பரிசு பொருள் கிடையாது, அப்படிலாம் கொடுக்க முடியாது. நீங்கள் பண உதவி செய்யலாம், நிவாரணம் கொடுக்கலாம், மற்றதெல்லாம் ஓகே. ஆனால் அரசு வேலை என்பது நிவாரணத்தில் வராது. கம்பேஷன் கிரவுண்டுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. கம்பேஷன் கிரவுண்டுன்றது வேறு. கருணை அடிப்படை அப்படின்னா அந்த கருணைக்கு அது சில வரமுறை இருக்குது. அந்த வரமுறைக்கு உட்பட்ட கருணை அடிப்படையில் தான் கொடுக்க முடியும். இது அந்த மாதிரி ஒரு கருணையில் வராது. ஏன்னா அந்த கருணை அடிப்படைன்னு சொல்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பணியின் போதோ இல்லை பணியில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலோ அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர் மீதி இன்னும் எத்தனை காலம் அவருக்கு சர்வீஸ் இருந்ததோ, 10 வருஷமோ 15 வருஷமோ எவ்வளோ சர்வீஸ் இருந்ததோ, அந்த சர்வீஸ் பீரியட் பூரா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் கிடைக்காம போயிடும். அப்படி அந்த வருமானம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் கஷ்டப்படும். அதனால் கம்பேஷன் கிரவுண்டில் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கம்பேஷன் கிரவுண்ட்லேயே வேலை கொடுத்தா கூட என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்மட்ட வேலை தான் கொடுப்பாங்க. உயர் பதவியெலாம் கொடுக்க மாட்டாங்க. அதிகபட்சம் படிச்சிருந்தா கூட எல்டிசின்னு சொல்லக்கூடிய லோவர் டிவிஷன் கிளர்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த பதவி தான் அதிகபட்சமே கொடுப்பாங்க. அவர் பிஜி கூட படிச்சிருந்துருக்கலாம், அந்த இறந்தவரது பிள்ளையோ மகனோ யாரோ ஒருத்தங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் பதவி கொடுப்பாங்களே தவிர அதுக்கு மேலே உள்ள பதவியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது எந்த கிரவுண்ட்ஸ்லையுமே இல்லாமல் ஒரு கட்சி நடத்திய கூட்டத்துக்கு வந்த நெரிசலில் செத்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காகலாம் அரசு வேலைகளை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் என்னுடைய கேள்வி என்னென்னா, இவர்கள் எல்லாம் எதுக்காக போய் செத்தாங்க? உண்மையை சொல்லப்போனால் கொழுப்பெடுத்து போய் தான் செத்தாங்க. கொழுப்பெடுத்து மரணத்தை நான் கொச்சப்படுத்தலை. அப்படி அங்கே போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு நடிகரை பார்ப்பதற்கு அப்படி என்ன அவதியாக உள்ளே போகிறது? போய் அந்த கூட்டத்தில் நெரிசலில் கடந்து மாட்டி செத்து அவங்க குடும்பத்துக்கும் கஷ்டம், அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க.
இது வந்து ஒரு மோசமான முன்னுதாரணமாக அமைய இருந்தது. நல்ல வேலை செய்யாமல் விட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதை விட பெரிய காரணங்களுக்காக உயிர் விட்டவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் செத்து போனவங்கலாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் அடிபட்டவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கொடுத்தாங்க. அவங்களுக்கே அரசு வேலை கொடுக்கலன்றப்போ ஒரு கட்சி நடத்திய கூட்டத்துக்கு போய் அந்த கூட்ட நெரிசலில் செத்தவங்களுக்கு அரசு வேலை என்பது எப்படி ஒரு சரியான முடிவாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நீதிமன்றம் வைக்கக்கூடிய வாதம். ஸோ இது வந்து விஜய் வந்து தேவையில்லாமல் இதை வந்து தனக்கு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காக அவர் பண்ணுறாரு அப்படின்றது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் முதல்ல இந்த நடந்தப்போ என்ன பண்ணார், எந்த பதிலும் சொல்லாமல் திருச்சி ஏர்போர்ட்டில் அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிட்டார். அடுத்தால ஒரு 10 நாள் 15 நாள் எங்கேயுமே வெளியே வரவே இல்லை. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதுலேயும் பாருங்கள், ஒரு வாரம் கழிச்சா இன்னும் ஒரு வீடியோ ஒன்று போட்டார். என்ன வீடியோ, நான் பழி வாங்கணுன்னா என்ன பழி வாங்குங்க, மக்களை கட்சிக்காரங்களை விட்டுருங்க அப்படின்லாம் உருக்கமாக ஒரு வீடியோ போட்டார். அதன் பிறகும் என் மேலே பழிய போட்டாங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா பேசும்போது என்ன சொன்னார், இங்கே ஒரு கரூரில் ஒரு கணக்கு இருக்குது, அதை உங்களை கணக்கு முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்றார். கரூரில் கணக்கு இருக்குன்னா என்ன கணக்கு இருக்குது? சொல்லப்போனால் கரூர் கேஸில் ஆதவர்ஜுனா பேரில் தான் கேஸ் இருக்குது. ஆதவர்ஜுனா தைரியமாக வெளியே சுற்றுறாருன்ற மாதிரி எல்லாம் அவர் பாட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ஆக்சுவலாக எதில் வந்திருக்காரு, அவர் பெயிலில் தான் வந்திருக்கிறாரு. கோர்ட்டில் பெயில் வாங்கிட்டு தான் வந்திருக்காரு. இல்லைன்னா கோர்ட்டில் பெயில் மறுக்கப்பட்டிருந்தால் அவர் அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் தான் இருக்கணும். பெயில் வாங்கிட்டு வந்திருக்கிற ஒரு நபர் நான் உங்கள் மேலே உங்ககிட்ட எனக்கு ஒரு கணக்கு இருக்குது, அந்த கணக்கு முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாருன்னா யாரை பார்த்து பேசுகிறாரு? கட்சி ஆட்சிக்கு வந்து இன்றைக்கி தேதிக்கு சுத்தமாக 2 மாதம் முடிஞ்சிருச்சு. 2 மாதம் ஆனதுக்கப்புறமும் இன்னமும் என்னவோ திமுக தான் ஆட்சி செய்கிற மாதிரியும் இவங்க வந்து அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணுறன்ற மாதிரி இதே தொடர்ந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பூரா ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு எந்த வேலையும் செய்யலை. அதை செய்கிறத விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிக்கணும். கலைஞர் செய்து கொடுத்த ஏற்பாடுன்றது வன்னிய மக்களுக்கு எப்படி பண்ணி கொடுத்தாரு? வன்னியர்களுக்கு மட்டும் ஒரு இடஒதுக்கீடுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆர்டிகல் 14 படி அது நிராகரிக்கப்பட்டிருக்கும். அதனால தான் அவர் என்ன பண்ணார், ஒன்றுக்கும் மேற்பட்ட சாதிகளை தேர்ந்தெடுத்து இந்த சாதிகள் எல்லாமே எம்பிசின்னு ஒன்று வருது, அதனால் பிசிக்கு கொடுக்குற மாதிரி எம்பிசின்னு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சட்டத்தை கொண்டு வந்தார். அதனால் இன்றைக்கும் வன்னிய மக்களுக்கு அந்த எம்பிசி கோட்டாவில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்குது. ஆனால் அது புரியாமல் எடப்பாடியார்கிட்ட போயிட்டு நாங்கள் வன்னியர்களுக்கு மட்டும் தனியாக ஒரு 10% வேணும் அப்படின்னு போய் கேட்டார். அது கோர்ட்டில் நிற்கலை. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே வந்து சட்ட நுணுக்கங்கள் எதுவுமே புரியாமல் ஏனோ தானோ எடுத்தேன் கவுத்தேன்லாம் எதாவது பண்ணால் இப்படி தான் நீதிமன்றத்தில் போய் அவமானப்பட்டு தான் வரணும். நீதிமன்றங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஏன்னா நீதிமன்றத்துக்கும் அரசாங்கத்துக்கும் நேரடியாக எந்த சம்மந்தமும் கிடையாது. அரசாங்கம் ஏதாவது தவறான நடவடிக்கை எடுத்தால் அந்த நடவடிக்கை தப்பு அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்கு தான் நீதிமன்றம் இருக்குது. அப்போ நீதிமன்றத்துக்கு போனால் இது கண்டிப்பாக நிற்காதுன்னு விஜய்க்கு தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். எப்படி சொல்கிறீங்க சார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பணி வழங்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லும்போதே அங்கே இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி கண்டிப்பாக சொல்லியிருப்பார், சார் சட்டப்படி போனோம்னா இந்த மாதிரி இந்த 2 பாயிண்டில் அடி வாங்கிச்சுன்னா அந்த வேலை கொடுத்த வேலை இல்லைன்னு ஆகிடும் அப்படின்னு. அப்போ அது தெரிஞ்சுக்கிட்டே தான் அந்த வேலையை விஜய் செஞ்சாருன்னா என்ன அர்த்தம்? அதன் மூலமாக மறுபடியும் தனக்கு சிம்பத்தி வரணும். பாருங்கள், கரூர் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கலான்னு பார்த்தாரு விஜய், அதையும் கோர்ட் மூலமாக தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விஜய் வந்து இந்த கரூரில் இறந்த அந்த அப்பாவி மக்களை வைத்து கொண்டு தனக்கு சிம்பத்தி தேடுகிறார். அந்த மக்கள் மீது அவர் சிம்பத்தி பட்டாருன்னா பரவாயில்ல, அவர் வந்து தனக்கு தேவையான சிம்பத்தியை அதை வச்சு தேடுகிறார். நான் ஒன்று கேட்குறேன், இவர் தான் ஒரு படத்தில் நடித்தாலே 250 கோடி 300 கோடின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஒரு 200 கோடியை பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட வேண்டியது தானே? பண்ணி அந்த டெபாசிட் பண்ண வட்டியிலேருந்து மாதம் அவங்களுக்கு ஒரு சம்பளம் மாதிரி கொடுக்கலாமே. மாதம் ஒரு குடும்பத்துக்கு 10,000மோ 15,000மோ கொடுத்துக்கிட்டே இருக்கலாமா? அவங்க ஆயுசு காலம் வர கொடுக்கலாமே. அப்படி செய்ய வேண்டியது தானே. அது செய்வாரா அவர் சொந்த பணத்தில்? அவர் தானே சொந்தமாக கட்சி நடத்தினார். அவரை பார்க்க தானே எல்லோரும் வந்தாங்க. அந்த மக்கள் என்ன இந்தி போராட்ட தியாகிகள் மாதிரி என்ன தியாகியா? அவங்க சாதாரண பொதுமக்கள்.
அவங்க எந்த போராட்டத்துக்கும் போய் போராட்டத்துக்காக பொதுமக்கள் விஷயத்துக்காக போராடி அந்த போராட்டத்தில் உயிர் துறந்தாங்க, மக்களுக்காக உயிர் துறந்தவர்கள் அதனால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த கிரவுண்டும் கிடையாது. அப்படி தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டுக்குள்ளே ஹிந்தி வந்துடக்கூடாதுன்னு இந்திய எதிர்ப்பு போராட்ட தியாகிகளுக்கே அரசு வேலை கொடுக்கப்படலை. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி நடத்தின கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நம்மளும் யோசிக்கணும். அதாவது அந்த கரூர் சம்பவம் நடந்த நாள் முதல் கொண்டு எல்லாருமே விஜய் மேலே ரொம்ப சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் திமுகவும் சேர்த்து. எல்லாருமே அவரை விஜய்னு ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி அன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா அவர் ஃபாரின் ஓடி போயிருப்பார். கண்டிப்பாக அதான் நடந்திருக்கும். அன்றைக்கி எஃப்ஐஆரில் அவர் பேரை சேர்த்துருந்தாங்கன்னா கோர்ட்டில் போய் பெயில் வாங்கின அடுத்த நிமிஷம் ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி எங்கேயா ஃபாரினுக்கு போயிருப்பார். கட்சியும் இருந்திருக்காது, ஒன்றும் நடந்திருக்காது. அவரை அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு எல்லாருமே சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணதோட வேணால் அன்னையிலேருந்து இன்றைக்கு வர கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக அவர் இந்த ஒரு கதையை வச்சுக்கிட்டே ஓடிட்டு இருக்கிறார். கரூரில் பார்த்தீங்களான்னு செஞ்சதே அவர் தான், புரியுதா? செஞ்சதே அவர். ஆனால் அவர் அதை வச்சு சிம்பத்தி தேடுகிறார், புரியுதுங்களா? ஒரு முறை இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு முறை ஒரு பேங்க்கில் ஒரு 10,000 ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்த சர்டிஃபிகேட் இருந்தது. சரி, ஒரு அவசரம் அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிட்ட அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் சர்டிஃபிகேட் கொஞ்சம் எடுத்து கொடுமா அப்படின்னு. அவங்களும் தேடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமாக தேடுறாங்க. எங்கம்மா என்னம்மாச்சு என்ன அப்படின்னா, நானே அந்த சர்டிஃபிகேட் காணும்னு சோகத்தில் இருக்கிறேன், நீங்கள் என்ன வேறு திட்டுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த கதையாக இருக்குது. இவரால் தான் அவங்க செத்ததே காரணம். ஆனால் இவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, நானே கரூர் மக்கள் செத்த சோகத்தில் இருக்கிறேன், என் மேலேயே பழிய போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இது எவ்வளோ பெரிய அபத்தம் இந்த தமிழக அரசியலில் அப்படிங்கிறத யாருமே பேச மாட்டாங்க. அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாருமே விஜய் தப்பு செஞ்சாருன்னு பேசவே மாட்டாங்க. அது முன்னாடியும் பேசலை, இப்போ அவர் முதலமைச்சர் ஆகிட்டாருன்றதுனால இப்போவும் பேச மாட்டாங்க. ஸோ இது தொடர்ச்சியாக அந்த கரூர் மக்களின் மரணத்தை வைத்து செய்யப்படும் அரசியலாகத்தான் நான் பார்க்கிறேன். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.